سيدنا نبينا مولانا محمد بعد وسلم. நண்பர்களே, தோழர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உலமா பெருங்குடி மக்களே, நாம் சில உள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம், முதாக்கிரா செய்கிறோம். எப்படியோ நம்ம அல்லாவுடைய இஷ்கு நமக்கு வரணும். நம்மளை படைச்சவே இல்லையா, பெத்த தாய் மேலே எவ்வளோ இஷ்கு வருது பார்த்தீங்களா? உண்மையில இருக்க வேண்டியதானே. தாய் மேலே பிரியனா மனுஷனாவே, தகப்ப மேலே பிரியனா மனுஷனாவே. இவங்க ரெண்டு பேரும் ஒரு காரணகர்த்தா, பஹானா. வெளியே வர்றதுக்கு இவங்களை ரெண்டு கருவியாக அல்ல பழங்கப்படுத்தி கொண்டான். இவர்கள் இல்லாமல் ஆதம் வரதாங்களே அலைஹிஸ்ஸலாம், பாப்பா அம்மா இல்லாமல் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வரதானே செஞ்சாங்க. கணவர் இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரதானே செஞ்சாங்க. அதுவும் முடியாமனால அதனால ஒரு சாம்பிள் அதை காமிச்சுக்கிட்டான். என்றாலும் நம்ம தாய் தந்தைக்கு மரியாதை செய்யுங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, தாயும் தந்தையும் எங்களை அழைத்தால் நாங்கள் யாருக்கு பதில்? தாய்க்கு. ரெண்டாவது கேட்டாங்க, தாயும் தாய்க்கு. மூணாவது தகப்பனுக்கு. ஒரு சஹாபி வந்தார், யார் சொல்லலாம், என் தாய் தந்தை ரொம்ப நான் நோவுன்னு செஞ்சுட்டேன். அவங்க இறந்து கபரில் அடக்கியாச்சு. அங்கே எந்த கபரில் அடங்கினாங்க தெரியல, பல பேர் மையத்தை அடக்கியாச்சு. அப்படியா? ஒரு குச்சி எடுத்துக்க கையில், உள்ளே போங்க, ஜன்னத்துல் பக்கையில் போங்க. நீ எங்கே விரும்புகிறே அந்த 2 கோடு போடு. ஒரு கோடு உங்கள் அம்மான்னு நீ நினச்சிக்க, ஒரு கோடு உங்கள் அத்தா உங்கள் வாப்பான்னு நினச்சிக்க. பெற்றோர்களே, நான் செஞ்ச பாவனை மன்னிச்சிடுவேன்னு அப்படி ஒரு வார்த்தை கேட்டார். சரியா போச்சு, பாவத்தை மன்னிச்சிட்டான். பார்த்தீங்களா, எந்த கபர் யார் கபரு? இவர் அத்தா எப்போ இருந்தார், இவன் அம்மா எப்போ, யாருக்கு தெரியும்? பரிகாரம் எப்படி சொல்ல எவ்வளோ பேர் தீனுக்கு சுரு. இந்த தீன் ரொம்ப சிம்பிளானது, லேசானது சொல்கிறாங்க. நீ அதை பெருசாக்கிக்கிட்டு கிடக்கிறது தேவையில்லாத வேறு. ரொம்ப லேஸ் பார்த்தீங்கன்னா. அல்லாஹ் அக்பர். அப்படியாப்பட்ட தீன் நம்ம கையில் வந்துடுச்சு. ரசூல்மார்களோட பரக்காத்தில், பத்ர் சஹாபாக்கள் பரக்காத்தில், இறைநேசர் வலிமார்களுடைய பரக்காத்தில் நமக்கு கிடைச்சி போச்சு. அதை நாம் பயன்படுத்தணும். இதை வாங்கி தந்தவர்களுக்கு நம்ம நன்றி செய்யணும். அவுலியாக்கள் வந்தார்கள், எங்கெங்கோ வந்தார்கள், எங்கெங்கோ வந்தார்கள். தமிழகத்தில் வந்தார்கள், வடநாட்டுக்கெல்லாம் வரதான் செஞ்சாங்க. சிங்கப்பூர், மலேசியாவில் வந்தாங்க. ஹபீப் நூர் ஒரு வலியுல்லா சிங்கப்பூரில் அடங்கியிருக்கிறாங்க. அந்த சீனர்கள் அவங்கள கராமாத் அப்படின்னு கூப்பிடுறான். டெக்ஸ்டில் கேட்டால் கராமாத் அப்படின்னா என்ன? அற்புதம் நிகழ்த்தக்கூடிய ஹபீபுக்கா? அவங்களுக்கு ஹபீப் நூர் தெரியாது. கராமாத் அப்படின்னு சொன்னால் அற்புதம். அந்த சீனர்களும் சொல்கிறான். அந்த தரகாவை எடுத்துட்டு அந்த எம்ஆர்டிக்கு ஸ்கீமில் அது குறுக்க வர்றதுனால அதை வேறு இடத்துல வச்சிடலான்னு அந்த கவர்மெண்ட் முடிவு பண்ணி அதுக்கு மக்களும் ஒத்துக்கிட்டாங்க. சிங்கப்பூர் கவர்மெண்ட்டை ஏற்று பேச முடியாது. அதுக்கு ஏற்பாடு செய்யும் போது அதிர்ச்சியை பார்த்தாங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு. உடனே அதே இடத்துல வச்சு மேலே தூக்கி கட்டி தஞ்சோபகர் காம் டெக்ஸ்டில் போனால் தெரியும், மேலே தெரியும். 6 அடி உயரமாக கட்டிட்டான் அந்த தர்கா ஷெரீஃபை. கட்டி எல்லாரும் வந்து அதை கவனிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அரபு நாட்டிலேருந்து ஹபீப் நூர் அந்த வலியுல்லாம் சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூரில் இஸ்லாத்தை பரப்புறான். பார்த்தீங்கன்னா, சுல்தான் ஆரிஃப் இஸ்லாம் தங்கள் அரபு நாட்டிலேருந்து மலேசியா வந்து மலக்காவில் அடங்கி இஸ்லாத்தை பரப்புனான். எப்படி இஸ்லாம் வரும், எப்படி இஸ்லாம் தெரியும், மக்களுக்கு தெரியும். யார் வந்து அதை சொன்னான்? நம்ம பாட்டனார் பூட்டனார் எப்படி இஸ்லாத்தில் ஆனாங்க, அப்படிலாம் சேவை செஞ்சாங்க. சையது மூசா காதிரி சர்க்கார் மவுண்ட் ரோட்டில் இருந்து எல்லாம் தாண்டாங்க. அப்படியே மெயின் ரோட்டில் இருக்கிறாங்க. யூரோப்பிய பீரியடில் மெயின் ரோட்டில் டிராஃபிக் ரொம்ப டிராஃபிக், அது எடுக்க முயற்சி எடுத்தாங்க, முடியல. ரத்தாவாந்தி எடுக்க விட்டாங்க, விட்டாச்சு. இன்ன வரைக்கும் அங்கே தான் அந்த தர்கா இருக்கு, யாரும் எடுக்கல. அது எந்த மாதிரி புகாரி ஓட்டல் எதுவும் இல்லை, நீங்கள் பார்த்துருங்க. அது எவ்வளோ இடையூறு தான் மக்களுக்கு. பொது டிராஃபிக் எடுக்க முடியாது. சாதாரண ஆளுகள் அவர்கள் எங்கேருந்து தப்லியால பாஷா எங்கேருந்து வந்தாங்க அவங்க? எப்படி இந்த தமிழ்நாட்டில் இஸ்லாம் பரவுச்சு? உக்காஸ்
ரதி எல்லாம் பரங்கிப்பேட்டில் அடங்கியிருக்கிறாங்க. எங்கேருந்து வந்தாங்க அவங்க? பத்ர் சஹாபி பரங்கிப்பேட்டில் வந்து அடங்கினாங்க. எப்படி தமிழ்நாடு பறிச்சு தமிழ் இதெல்லாம் உலகம் பூரா பாருங்க. அவர்களெல்லாம் வந்தாங்க. நபி சொன்னாங்க, நான் சொன்ன கலிமாவை உலகம் பூரா போய் சொல்லிட்டு வாங்க. எல்லாரும் வந்தாங்க. யாரோ வந்தாங்க, பரப்புனாங்க. அதில் நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம் நமக்கும் கிடைச்சிருச்சு. அப்போ அந்த நிலவை விளக்க சொன்ன அபு புஹூத் அவர்களுக்கு ரசூல்லா நன்றி சொன்னாங்க. இப்போ நாம் எவ்வளோ நன்றி சொல்லணும்? அது நமக்கு தெரிஞ்சு நடக்கிறது நமக்கு நல்லது. கடைசி வக்தில் அல்லாட்ட போகும்போது நம்ம ஈமான் அல்லா தஆலா ரொம்ப பேர் சல்பு செஞ்சிடறான், ஈமானை பிடிக்கிறான், தெரியறதில்லை. கபரில் கொண்டு அடக்குவாங்க, ஆனால் அவன் முஸ்லிம்காக இருப்பான். காஃபிர்களை கொண்டு சுடுகாட்டில் இருப்பாங்க, அவன் முஸ்லீமாக இருப்பான். பார்த்தீங்களா? சொன்னாங்க, காஃபிரா பிறப்பான், காஃபிரா வாழ்வான், காஃபிரா இறந்து போவான். முஸ்லீமாக பிறப்பான், முஸ்லீமாக வாழ்வான், முஸ்லீமாக இறந்து போவான். காஃபிரா பிறப்பான், காஃபிரா வாழ்வான், முஸ்லீமாக இறந்து போவான். முஸ்லீமாக பிறப்பான், முஸ்லீமாக வாழ்வான், காஃபிரா இறந்து போவான். 4 வகையாக சொன்னாங்க நம்ம செத்து போகிறத. அப்படிதான் நடக்குது. எத்தனோ பேர் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிடுறாங்க, பார்க்குறோம். கபரில் போய் அடங்கப்படுறாங்க. எத்தனோ பேர் குஃபர் கலிமா சொல்லி கடைசியில் கபரில் அடங்குறாங்க. ஆனால் அவன் காஃபிராக அடங்குறான். அவனே கஷ் செத்து போன பிறகு எப்படி இறந்தான்னு பார்க்குறாங்க. அவன் ஈமான் புடுங்கப்படுது. பலாம் பாவூரா குரான் சொல்லப்பட்ட வலியுள்ளா அல்லாஹ் சொல்றான், நாயினும் கேவலமாக அவரை மன்னிக்க செஞ்சோம். நாம் நாடினால் அவரை பாதுகாத்திருப்போம், பாதுகாக்கவில்லை. காரணம் என்ன? அவர் செஞ்ச தப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தோட ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் நினச்சிக்கிட்டாங்க நம்மளை தான் தாக்க வர்றாருன்னு நினச்சிக்கிட்டு பல்லாவின் பாவூராட்ட போய் தங்கள்லாம் கொடுத்து எங்களுக்காக துவா செய்யுங்க, மூசா தோல்வியடைன்னு துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு நபி, நான் ஒரு வலி, நான் செய்ய மாட்டேன்னா. கொஞ்சாரிட்ட போய் காமிச்சானுங்க. பல்லாவின் பாவூரா மனைவிட்டு அவள் பார்த்த தங்கத்தை பார்த்தா பைத்தியம் பிடிச்சி போச்சு. அவளுக்கு ஆசை வந்துருச்சு. மாப்பிள்ளைய தூண்டுறான், எங்க கேளுங்களை என்ன குறைஞ்சு போடும்? இல்லை, அவர் நபி, நான் வலி. பெரிய வித்தியாசம் இருக்கு. நுபுவத் என்கிட்ட விலாயத்து இருக்கு. சொல்லாதே, இந்த அற்பமான சாமான் வற்புறுத்தி சொல்ல வச்சுட்டாளுங்க. கையை தூக்குறார் பல்லாவின் பாவூரா. பாருங்க தப்சீர் எடுத்து, யா அல்லாஹ் மூசாவுக்கு வெற்றி கொடு, மூசாவுடைய பட்டாளத்தை வெற்றி கொடு. உடனே அவனுக்கு கேட்டாங்க, என்ன துவா கேட்குறாரு இவரு? அவருக்கு தோல்வியை கொடுங்க நம்ம கேட்க சொல்லி இவ்வளோ கொடுத்த தங்கத்தை. ஆமாடா, நீங்க சொல்றது உண்மைதான். என் நாவு பெறலுது, இது என் நாவு நினைச்சு நானும் கேட்டேன். அல்லாஹ் பெறட்டான், மூசாக்களை துவா கேட்க சொல்றான். அப்படிதான் கேட்டார், அப்படிதான் அல்லாஹ் கேட்க வச்சான். யாராவது உட தைரியத்தில் நெஞ்சு நிமிட்டு பேசுறான்னா கர்வத்தில் பயப்படாதே. பல்லாவுன்னு பாவரா நாவை பெறட்டினவனு நாவை பெறட்டுவான். உன்னை அல்லாஹ் ஹலாக்காக கொன்று தள்ளுவான். உன்னை பயப்படாது. குரான் சொல்லுது பலாம் பாவராவே. அல்லாஹ் சொல்றான், அவர் கடைசியில் நான் விட கேவலமா அவர் ரூஹ கைப்பற்றணும். ஒரு பட்சி பார்த்தீங்களா, ஒரு பேட் சூரத்தில் அந்த ஈமான் அவரை விட்டு வெளியே போயிடுச்சு. குரான் சொல்லுது ஈமான் எப்படி போகுது? பச்சை ரூபத்தில். இப்போ நீ மூத்தா அவரை பச்சை ரூபத்தில் போகுதான்னு கேட்பியா? நீ எந்த ரூபத்தில் போக தெரியுமா அவனுக்கு? ரொம்ப அல்லாஹ் ரசூலை பற்றி அப்படியே தரக்குறவா பேசிட்டு வர்ற உன் ஈமான் சலாமத்தை இருக்குன்னு அர்த்தமா? நீ நினச்சிட்டு இருக்கிற யார்கிட்ட காசு வாங்கி பேசிட்டு இருக்கிற உன் ஈமானை வித்துட்டேங்கிற குரான். நல்லா வானாம், திருந்திக்கோ, மாறிக்கோ. நிலையற்ற உலகம், எப்போ எங்க மௌத்துன்னு தெரியாத உலகம். நிலையான உலகம் ஆக்கிரத். மறுமையில மௌத்துக்கு பிறகு நாய மௌத்துன்ட்டான். அந்த வாழ்க்கைக்காக இந்த பேச்செல்லாம் விடுங்க, இந்த சேவையில கேட்காதீங்க, பயப்படுங்கள். அந்த நேரம் வரும்போது ஒன்றும் தெரிய தத்தடிச்சு போவான் மனுஷன், தவிச்சு போயிடுவான் மௌத்து வரும்போது. அதனால அந்த மௌத்துக்கு பயப்படுங்க. அந்த அலாமாத்தே மௌத்துடைய அடையாளங்களுக்கு பயப்படுங்க. பெரியவர்களை மரியாதை செய்யுங்க, கண்ணியம் செய்யுங்க.
அல்லாஹ் உங்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க காத்துருக்க. இங்கேயும் சரி அங்கேயும் சரி, அல்லாஹ் நல்வாழ்வு நமக்கு தருவான். எனவே ஈமானை, இஸ்லாத்தை, இஹ்சானை, தக்வா, தௌஹீதை பிச்சையாக நமக்கு தந்தார்களே. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ வந்து நடந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்தே வந்தார்களே. அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு நம்பிக்கையில் வந்து அந்த சேவை செஞ்சுட்டு போயிட்டாங்களே. நமக்கு அதனால தானே பெட்ரோலுக்கு அவங்க பெட்ரோலாக கிடச்சி நம்மளுக்கு கிடச்சிச்சு. பயா என்ன, வழி என்ன, வசிலா என்ன? அதனால் அல்லாஹ் அவர்களுக்கும் நம்ம மரியாதை செய்ய வேண்டியதுதான், கண்ணியப்படுத்த வேண்டியதுதான். அவங்களாம் அல்லாஹ்வா ஆகிட மாட்டாங்க. இந்த அவுலியாக்களும் அல்லாஹ் என்று சொன்னதில்லை, யாரும் அல்லாவும் இல்லை. நம்ம மாதிரி தான் அவங்க தொழுதாங்க, வணங்காங்க, நோம்பு வச்சாங்க, அஜி செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஒரு பதவி அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தாங்க. அவனுக்கு நெருங்கிய பதவி அவங்க கொடுத்தான். அவ்வளோதான் பேச்சு. அவங்க 5 வகுத்து தொழுவாமல் இருந்த நாளே கிடையாது. நாகுல் பாஷா, ஷஹின்ஷா ஒரு நாள் தொழு வைக்கிறாங்க. அவங்களோட அனுபவ மகனார் யூசுப் தாதா ரஹமத்துல்லாஹி கடைசியில் எந்திரிக்கிறாங்க. பார்க்குறாங்க, பார்த்துட்டு கேட்டாங்க, ஏன்பா கடைசியில் எந்திரிச்சேன்னு கேட்டாங்க. இல்லை, நான் 3வது ரக்காத்தில் வந்தேன், ஒரு ரக்காத்து விட்டு. அப்படியா? 40 நாள் பேசலை. பாஷா நாயும் யூசுப் தாதாட்டு 40 நாள் பேசலை. ஒரு ரக்காத்து எப்படி விட்டீங்க நீங்கள்? பார்த்தீங்களா எப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க, எப்படி வாழ்ந்தாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பாருங்க. என்ன இப்படி இல்லாமல் இருக்கணும்னு இருக்குது இல்லையே. 8 அடி கேட்டாங்க சர்போஜி மன்னர்கிட்ட பாஷா நாயகம். வெறும் 8 அடி நான் அடங்கத்துக்கு கபர் குழிக்கு மண்ணு கேட்டாங்க. சர்போஜி மன்னருடைய வியாதியை போக்குறதுனால அந்த செகரை அவர் இந்த மானியமாக கொடுத்தார். நாகூரே கொடுத்தார். கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலம் கொடுத்தார். அவங்களும் 8 அடி தான் கேட்டாங்க. எனக்கு அடங்கணும், என் ரப்பு உத்தரவு, நாங்கள் அடங்க போகிறேன், அவ்வளோதான். அவங்க இதை பார்த்து கேட்கல என்றாலும் அவன் அந்த நாட்டுடைய அதிபராக இருந்த தஞ்சை மாவட்டத்தில் அவ்வளவும் கொடுத்தார். அவங்க 8 அடியில் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு நிதியை வச்சுக்கல. காரணம் என்ன? அல்லாஹ் சொன்னதை சேவை செய்ய வந்தாங்க, செஞ்சாங்க, அல்லாட்ட போயிட்டாங்க. இடையில அவருக்கு இந்த தங்கடத்தை போக்குறதுக்கு அல்லாஹ் கிருபை செஞ்சான். கிருபை செஞ்சு அல்லாஹ் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அதை நிவர்த்தி ஆக்கினாங்க பாஷா நாயகம். அதன் காரணமாக இன்னைக்கு நான் ஒரு பேர் விளங்கிட்டே இருக்குது. அதனால இந்த பெரியாரை மதிங்க. இன்னைக்கு யகூதியை மதிச்ச ஹஜரத் அலிக்கு எவ்வளோ பேர் மரியாதை அல்லாஹ் செஞ்சான் பார்த்தீங்களா? ஒரு முஸ்லீமாக பிறந்த பெரியாரை மதிக்க வேணாமா? அவருக்கு மரியாதை கொடுக்க வேணாமா? கண்ணியம் கொடுக்கும். தாறுமாறா தலைகீழ பேசுகிற, என்ன பேசுகிற, என்ன அர்த்தம்? நாவு இருக்குன்னு பேசுறியா? அதாவது மெஹராஜில் ரசூல்லா போயிட்டு வரும்போது ஒரு நாக்கை இழுத்து பெரியவர்களை கட்டி வச்சுக்கிது. யாதுபரே நினைச்சு, யார் இவர்? உங்க உம்மத்தில் உள்ளவர், மனுஷாளுக்கு தகுந்த மாதிரி பேசினார். உண்மையா சொல்லலை இவரு. இவருக்கு யார் யார் கொடுத்தாங்களோ அவங்கள பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி, இவங்களுக்கு தகுந்த மாதிரி, மனுஷாளுக்கு தகுந்த மாதிரி பேசினார். அவன் நாக்கை இழுத்து பெரியவர்களை கட்டி வச்சுக்குதுட்டான். யார் விட்டா உன்ன? என்ன பேசுறீங்க யோசிக்க வேணாம். இந்த பேச்சை யார் கேட்குறா? நீ பேச நான் அல்லாஹ் கேட்க தானே செய்யறான் இல்லையா? அது மூசா நீங்க போங்க அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌன்ட்ட பேசுங்க, நானும் கேட்பேன், நானும் பார்ப்பேன், பயப்படாதீங்க சொல்லி அனுப்பிச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, பயப்படலையே. இந்த மூசாவை கொள்வதற்காக ஃபிரௌன் எவ்வளோ முயற்சி எடுத்தான் பார்த்தீங்களா? முடிஞ்சுதான். வந்து சொன்னாங்க மாதிரிகள், ஃபிரௌன் ஒரு மனுஷர் பிறக்க போறார், அவர் உன்னையும் அழிச்சிடுவார், உன் ராஜ்யத்தை அழிச்சிடுவார். நான் சொல்ல குரான்ல சொல்லி ஃபிரௌன் கேட்கணும். அப்படியா? அவர் எப்போ பிறப்பார் அது தெரியல. பிறக்கிற நாள் வந்துருச்சு. ஃபிரௌன் எப்போ? இன்னைக்கு ராத்திரி அவர் கருத்தரிக்கிறார். அப்படியா? யாருக்கு? உன் வசீராக்கள்ல, உன் மந்திரிகளில் ஒரு மந்திரிக்கு அவர் பிறக்கிறார். எல்லா மந்திரியும் பிடிச்சி உள்ள போட்டான், இரும்பு கேட்டு உள்ள போட்டான். பார்த்தீங்களா? மூசாவுடைய பாகாவையும் பிடிச்சி உள்ள வச்சுட்டான்.
அவரும் ஒரு மந்திரி தான். அவருக்கு தலை சொல்ல வேலை கொடுத்தான். அவர் நிம்மதியாக இருந்தார். நல்ல வேலை, நாளைக்கு நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டான். ஏன்னா நம்ம தலை சொல்ல வேலை செய்ய புத்தாலயத்தில் பாவாக்கு நேரம் வந்துச்சு. பிறவன் தூங்குறான். அவங்க பாபா தலை சொல்கிறாரு. அந்த நேரம் மூசா நபி பிறக்கிற நேரம் வந்துச்சு. அல்ல போ, உள்ள கொண்டு போட்டான். உன் அரண்மனை என்ன, உன் கட்டடம் என்ன, உன் செக்யூரிட்டி என்ன, உன் பாதுகாப்பு என்ன, எனக்கு முன்னால போனார். உள்ள அந்த துணியை இழுத்தார். பிறவன் கீழே போட்டு தூங்கினதை படுக்க சொன்னார். மூசா நபி வாப்பாக்கு பயம். பயத்தில் ஆசை வரமா? வராது இல்லைங்களா? பயம் வந்தால் ஆசை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மூசாவுடைய தகப்பனார் உள்ளத்தில் ஷவுக்கெல்லாம் உண்டாக்குனான். அங்கேயே அவன் அரண்மனையில், அவன் ரூமில் மூசாலயத்தை வாப்பா அம்மா கூடினார்கள். மூசாலெல்லாம் கருத்தரித்தார். காலையில் வந்து சொன்னாங்க, கருத்தரிச்சிட்டார். அப்படி ஆமா, இவ்வளோ பந்தோபஸ்து, ஆமா சரிச்சிட்டார். யாருக்குன்னு தெரியல. எப்படி மறைச்சா பாருங்க. மூசாவுடைய பாவான்னு சொல்லக்கூடாது அந்த மாந்திரிகர்கள் எப்படி மறைச்சா பாருங்க. கடைசி வரைக்கும் தெரியாம அதே மூசாவே அதே பிறவன் வீட்லயே எல்லாம் வளர்த்தான். பார்த்தீங்களா? மூசா எங்க வளர்ந்தார்கள்? பிறவன் வீட்டில் வளர்ந்தான். 70,000 குழந்தைகளை கொன்றான். இது ஆம்பளை பிள்ளை, இது மூசாவை இருக்கிறான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறவன் வீட்டில் வளர்ந்தான். வளர்ந்து அவனை ஹலாக்காக்கணும். இது யாரும் மறுதரமுடிய மறைக்க முடியாத குர்ஆன் சம்பவம். அதனால அல்லாஹுவை, அல்லாஹுடைய ஜாத்தை, அல்லாஹுடைய சிஃபாத்தை, அல்லாஹுடைய அஃபாதை, அல்லாஹுடைய ஆசாரை முற்றிலும் தெரிந்து அதன்படி வாழ்க்கையை நடத்துங்க. என்னன்னு யாரும் உன்னை அசைக்க முடியாது. இவ்வுலகிலும் லஹுல் ஃபுஷ்ரா பில் ஹயாத் துன்யா ஃபில் ஆখিরা. யாமியம் உண்டா தீதாருமே, வாமியம் தீதார். அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழலாம். அதுக்கு அல்லாஹ் பெருமை செய்வான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.